You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் நித்திய ஜீவன் என்ற இன்னொரு பகுதியில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியும் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டுதான் இவை துவங்கி தேவனுடைய ஊழியக்காரர்களோடு கூட இணைந்து நித்திய ஜீவன் என்ற தலைப்பில் பல செய்திகளை நாங்கள் தொடர்ச்சி அவங்களோடு கூட பகிர்ந்து வருவதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். தொடர்ந்து ஆண்டவர் இந்த ஜீவனை தந்திருக்கிற வரை, எக்கால சத்தம் கேட்கிற வரை நாம் இந்த நிகழ்ச்சி வழங்குவதற்கு தேவன் உதவி செய்வார். வசனங்களில் ஏராளமான வசனங்கள் உண்டு. அவைகளெல்லாம் ஒவ்வொன்றாய் நாம் தியானித்து கொண்டே இருக்க போகிறோம். வசனம்தான் நம்மை நித்தியத்துக்குள் நடத்தும். அதை தான் யோவான் 5:38 நமக்கு தேவன் சொல்லுகிறார். அப்படியானால் தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். சத்துருவின் தந்திரங்களுக்கும் சாத்தானின் கிரியைகளுக்கு விலகி காத்து நன்மையான பாதைகளில் தொடர்ந்து முன்னேறி கடந்து வருவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும். நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது நித்திய ஜீவன் எவ்வளோ முக்கியம் என்பதை நீங்கள் துல்லியமாய் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலக வாழ்க்கை நமக்கு நிரந்தரமான ஒன்று அல்ல. அடுத்த நிமிஷமே நம்ம கையில் இல்லை. எல்லா கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. சுவாசம் இருக்கிற வரை தான் நமக்கு பெயர், புகழ் எல்லாமே. ஆனால் இந்த சுவாசம் கடந்து போன பிறகு அடுத்த 24 மணி நேரம், தேவைப்பட்ட 48 மணி நேரம், இல்லை நம்மை சார்ந்தவர்கள் யாராவது வெளியூருங்களில் இருப்பாங்க அப்படின்னா ஒரு வாரம் மிஞ்சி வச்சு, ஆனாலும் அதை கொண்டு போய் மண்ணில் தான் அடக்கம் பண்ண போகிறார்கள். மண்ணில் அடக்கம் பண்ணாலும் எக்கால சத்தம் கேட்கும் போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழும்புவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானாலும் தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழாத நம் நித்தியத்துக்குள் தேவனோடு பிரவேசிக்க முடியாது. ஆக்கனி தீர்ப்பை பெறலாம், அதுக்கு எப்படின்னா வாழலாம். இன்னைக்கு இந்த கிருபையின் உபதேசத்தை பேசக்கூடியவர்கள் அதுக்கு ஹைப்பர் கிரேஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல. அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ப்ராஸ்பரிட்டி அப்படின்றதும் ஒரு சுவிசேஷம். தனிமையாய் வேதத்திலிருந்து வசனங்களை பிரித்து பிரித்து பேசக்கூடிய பெரிய கும்பல் ஒன்று எழும்பி பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். செய்யட்டும். கலைகளை சாத்தான் அவங்களை கொண்டு விதைக்கட்டும். அறுவடை நாள் வரும்போது யார் யாரை எந்தெந்த இடத்துல தேவன் சேர்ப்பார் என்பதை நாம் துல்லியமாய் தெரிந்து கொள்வோம். அவங்கள குறித்து நமக்கு பேச நேரம் கிடையாது. நம்ம வசனத்தை குறித்து பேசி வசனத்தின்படி நாம் நடந்து கொள்வதற்கு நாம் நம்மை அர்ப்பணித்து கொள்ள வேண்டும். ஆனால் கடைசி நாட்களாக இருக்கிறபடியால் உலகத்தில் தவறான உபதேசங்கள் விதைக்கப்படுகிறது என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். அவைகளுக்கு நீங்கள் இடம் கொடாமல் நீங்களே வசனத்தை இரவும் பகலும் வாசித்து இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியத்தின்படி நீங்கள் நடக்க கவனமாக இருப்பீர்களானால் நிச்சயமாகவே அந்த மீட்கப்படக்கூடிய நாட்களில் உயிரோடு இருந்தாலும் மீட்கப்பட்டுருவோம், செத்தாலும் கிறிஸ்துவுக்குள்ள செத்தா நம்ம மீட்கப்பட்டு மத்திய ஆகாயத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவோம் என்பதை வேதம் நமக்கு துல்லியமாய் காண்பிக்கிறது. இந்த காரியத்தை குறித்து நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் நீங்கள் பார்க்கும்போது, முதலாவது நிருபம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது நிருபத்தில் முதலாவது பகுதியில் நீங்கள் வாசித்து பாருங்கள். 7ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. So that you come short in no gift, eagerly waiting for the revelation of Lord Jesus Christ, who will also confirm you to the end, that you may be blameless in the day of the Lord Jesus Christ. 9ஆம் வசனம். God is faithful, by whom you were called into the fellowship of his Son, Jesus Christ our Lord என்பதா சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 7ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும் போது so that you come short in no gift, eagerly waiting for the revelation of Lord Jesus Christ என்பதா எழுதப்பட்டிருக்கு. 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு who will also confirm you to the end. அப்படின்னா முடிவு பரியந்தம் நிலைத்து நின்னால்தான் ரட்சிக்கப்படுவோம். கிறிஸ்துவராய் மாறிட்டோம், பேரை மாற்றிக்கணும், சபைக்கு போகிறோம், வேதத்தை வைத்திருக்கிறேன், ஜெபிக்கிறேன், காணிக்கை கொடுக்குறேன், ஏழைங்களுக்கு உதவி பண்ணுறேன், இதெல்லாம் செய்யணும். ஆனால் செய்வதிலும் ஒரு முறை இருக்கிறது. ஆண்டவர் அதை கற்றுக் கொடுத்திருக்கிறார்.
அந்த முறையின்படி செய்யணும். நம்ம இஷ்டப்படி செய்கிறது இல்லை. ஏன்னா நம்ம தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள், தேவனுக்குரியவைகளே நாம் செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் துல்லியமாய் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி இந்த வாழப்போகிற வாழ்க்கை ஒருவேளை முழுமையான ஆயுசு நாட்கள் இந்த உலகத்தில் வாழ்வோமானால் 70 இல்லை 80 தான். ஒருவேளை 100 வயசுக்கு உள்ளவங்க இந்த காலத்தில் யாரும் இல்லை. ஆனால் அந்த காலம் என்பது எனக்கு முன்ன இருந்த அந்த சந்ததியில் வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் 90 வயசு 95 வயசு வரை இருக்கிறாங்க. ஆனால் நமக்குடைய காலத்திலிருந்து யாரும் அவ்வளோ வயசு வாழ்ந்ததாக நாம் இதுவரை பார்க்கவில்லை. ஒருவேளை வரமா என்பதையும் நமக்கு தெரியாது. ஆனால் காலங்களிலே நடக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் நாம் பார்த்தோமானால் எக்கால சத்தத்துக்கு ரொம்ப சமீபத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் தான் ஆண்டவர் 2 வருஷத்துக்கு முன்பதாகவே இவைகளெல்லாம் உணர்த்தி தொடர்ச்சியாக இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கவும் தேவன் உதவி செய்கிறார். திங்கட்கிழமையில் மாரணத்தா நிகழ்ச்சியின் நேரடி காணலாய் உங்களுக்கு நாங்கள் வழங்கி கொண்டு வருகிறோம். அந்த நிகழ்ச்சியிலும் இயேசுவின் வருகை குறித்து தான் ஆவியானவர் பேச வைக்கிறார். சுவிசேஷம் என்ற நிகழ்ச்சி உங்களுக்கு போதிக்கப்படுகிறது. காரணம், அவர் சொன்ன உபதேசத்தை கை கொண்டால் தான் நித்திய வாழ்க்கைக்குள்ள தேவனோடு கூட பிரவேசிக்க முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உன்னையும் என்னையும் நானும் நீயும் முடிவு பண்ணுறதில்ல, மனிதர்கள் முடிவு பண்ணுறதில்ல, தேவன் முடிவு பண்ணணும் நாம் அங்கே இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. நம்மை நியாயத்தீர்ப்பதற்கு ஒரே ஒரு தகுதி உள்ளவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான், மனிதர்கள் அல்ல. நாம் எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமை அற்று போனவர்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டது நிமித்தமாக இன்னைக்கு அந்த இரத்தத்தின் அனுபவத்தோடு கூட தான் அவர் சமூகத்தில் நாம் இரக்கம் பெற்று நிற்கிறோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இன்னும் கூட வெளி உலகத்தில் கடந்து போகும்போது பலவிதமான பாவ சாயல்கள் நம்மேல் தெரிக்கப்படுகிறது. பலவிதமான பாவ சூழ்நிலைகளை நாம் கடந்து போக வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. அப்படி நம்ம கண்கள், நம்முடைய இருதயம், நம்முடைய மாமிசம் ஒருவேளை கரைப்படக்கூடிய அளவுக்கு நாம் அந்த இடத்தில் நாம் போய்விடுவோமானால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு மீண்டுமாய் தேவனோடு கூட நடப்பதுக்கு நம்மை நாமே அர்ப்பணிக்கணும். அப்படின்னாக்கா நம்ம வெளியே போகும்போது கண்களிலே வரக்கூடிய சில பார்வைகள் உங்கள் இருதயத்தை கரைப்படுத்தினால் இயேசுவின் இரத்தத்தினால் சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். எப்படி வெளியே போனால் சேரோ மண்ணோ தூசியோ இல்லை, இப்போ நம்ம வெளியே போய் வந்தாலே இந்த இருக்கிற இந்த பொல்யூஷன், இந்த புகைகள் எல்லாமே நம்முடைய முகத்தில் படுகிறது, நமக்கு தெரிவதில்லை. அவைகளை நாம் கர்ச்சிஃபில் எடுத்து துடைத்து பார்த்தால்தான் அந்த கருப்பு சாம்பல் போல இருக்கக்கூடிய காரியத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. ஸோ வெளியே போய் வரக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு அனுபவம் இருக்கணும். அவங்க முகத்தை கழுவிக்கொள்வார்கள், இந்த முகத்தை சுத்தமாய் வைத்துக்கொள்ள. அதே போல் வெளி உலகத்துக்கு கடந்து போய் வந்த உடனே உங்கள் இருதயத்தை இயேசுவின் இரத்தத்தினால் சுத்திகரித்து கொள்ள வேண்டும். காரணம், இருதயத்தை தான் இயேசு பார்க்கிறார். அதுக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தான் இந்த உலகத்தில் நாம் அர்ப்பணித்துக் கொள்ளணும். தவிர தவறான பாதையில் நடக்குவதற்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நம்மை நாம் அர்ப்பணித்துக் கொள்ளும் போது உண்மையாகவே ஆண்டவர் மேன்மையான காரியங்களை செய்து அற்புதமான பாதையில் நம்மை வழிநடத்துவதற்கு அவர் ஒருவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். எல்லா தீமைக்கும் அவர் நம்மை விலகி காப்பார். தம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பி, மகிமையால் நிரப்பி, இரக்கத்தால் நிரப்பி தொடர்ச்சியாய் முன்னேறி கடந்து போவதற்கு தேவன் உதவி செய்து வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆகையால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் நீங்க பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இந்த இடத்துல பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. Who will also confirm you to the end, that you may be blameless in the day of the Lord Jesus Christ. இயேசு வரும்போது குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அவர் எப்போது வருவார் என்று நமக்கு தெரியாது. அப்படின்னா அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? எப்பொழுதும். ஏன்னா நான் சொல்லுவேன், முந்தி இருந்ததை பார்க்கலாம் இப்போது ரொம்ப ஜாக்கிரதையாய் தேவனுக்கு முன்பதாய் உண்மையும் உத்தமமாய் வாழ அர்ப்பணித்து நாம் செயல்பட வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. இப்போ நீங்கள் யுத்த நிலையை பாருங்களேன். யுத்தத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, முதலாவது இந்த உக்ரைனும் ரஷ்யாவும் தான் ரொம்ப பெரிய யுத்தத்தில் கடந்து போனாங்க. ஏறக்குறைய 1030 நாளுக்கிட்ட இந்த யுத்தம் நடந்து கொண்டே இருக்குது. பாருங்கள், நான் பேசி கொண்டிருக்கிற நாட்களில் இவைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது நடந்து கொண்டிருக்கிறத பார்த்தா 3 வருஷத்துக்கு மேலே, அதாவது 3 வருஷத்துக்கு மேலே இந்த யுத்தம் நடக்குது. நடந்து இது இன்னும் முடியல, தீவிரப்பட்டிருக்கு.
இன்னும் உக்ரைன் அதிகமாய் தாக்கப்படுகிறதும், உக்ரைனும் ரஷ்யாவில் இருக்கிற சில சிட்டிகளையும் அடிக்கிறதையும் நம்ம தொடர்ந்து சமூக வலைத்தளங்களிலும் இல்லை நியூஸ் சேனல்களிலும் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு காண்பிக்கிறாங்க. ஆனால் அங்கே அதிகமான சேதங்கள் உண்டாயிருக்கிறது. நிறைய பேர் மரித்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற இந்த போதே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் பலரோடு கூட யுத்தமிட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஒரு பக்கம் ஹவுத்தீஸ் இருக்கிறாங்க, ஒரு பக்கம் இந்த இஸ்புல்லா இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆமாஸ் இருக்கிறாங்க, இவங்களுக்கு பின்பதாக ஈராக் இருக்கிறாங்க, டர்க்கி இருக்கிறாங்க, இவங்களுக்கு பின்பதாக ரஷ்யா இருக்கிறது. இவங்க எல்லாம் சேர்ந்து எப்படியோ இன்வால்வ் ஆகி இந்த உலகத்தின் மேப்லேருந்து எடுக்கணும்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது அதில் ஒரு உறுப்பிலாகிலும் அவர்களால் இன்னும் செய்ய முடியாது. காரணம், இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் இருக்கிறார், அவரை மீறி அவர்களுக்கு ஒன்றும் நடக்காது என்பதை அவர்கள் அறியாமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் இறங்கக்கூடிய நாள் ரொம்ப சமீபத்தில் இருக்கிறது. இவைகளெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது சீரியா தேசம் ஆக்கிரமிக்கப்பட்டு தொடர்ந்து அந்த இடத்துல பலவிதமான மிசைல்ஸ் அட்டாக்கை போட்டு மண்மேடாய் ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்தில் மண்மேடு உண்டாக வேண்டும் என்பதை நாம் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 17ஆம் அதிகாரத்திலையும், அதே நேரத்தில் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 49ஆம் அதிகாரத்திலும் சில காரியங்களை நாங்கள் தொடர்ந்து சில நிகழ்ச்சியில் உங்களோடு கூட கடந்த நாட்களில் பேசியிருக்கிறோம். அப்போ நீங்கள் அதை தெளிவாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எவ்வளோ சமீபத்தில் இருக்கிறோம் என்பதை நீங்கள் துல்லியமாய் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களோடு கூட பேசிக்கொண்டு அந்த வசனங்கள் தெளிவாக இருக்கிறதா என்பதை நானும் ஆராய்ந்து கொள்ளுகிறேன். காரணம், சரியா சொல்லணும். அதாவது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 49ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரை இந்த சிரியா தேசத்துக்கு நடக்க போகிற கடைசி காலத்தில் நடக்க போகிற காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. பிரசவ வலிக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இவைகள் எல்லாம் நம்முடைய காலத்தில் கைகூடி வருகிறத நீங்க பார்க்க வேண்டும். என இயேசு சொன்னாரு, இஸ்ரவேல் தேசமாய் வந்த பிறகு நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் பார்ப்பதற்கு இந்த சந்ததி ஓய்ந்து போவதில்லை என்பதை அந்த காலத்தில் பிறந்த சந்ததி நம்மை குறித்து தேவன் பேசியிருக்கிறார். அப்படியானால் இவைகளெல்லாம் நம்முடைய காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு நாட்களுக்கு இன்னும் இந்த உலகம் செல்லும் என்று தெரியாது. ஆனால் வெகு சீக்கிரத்தில் இயேசு வெளிப்பட போகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த இயேசுவை நீங்கள் மத்திய ஆகாயத்தில் சந்திக்க வேண்டுமானால் நிச்சயமாய் கடைசி வரை தேவனுக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள உங்களை தரித்து கொள்ள வேண்டும் என்பதை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது கூட எப்படியா, குற்றமற்றவர்களாக. ஏன்னா அந்த உலகத்தில் பாவம், இந்த உலகத்தில் அநீதி, இந்த உலகத்தில் கோபம். நீ சும்மாவே இருந்தாலும் சண்டை போடுறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. நீ எங்கேயும் சண்டை போட மாட்ட, நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி நீ உன் வேலையே கவனிச்சுக்கிட்டு இருந்தாலும் சாத்தான் யார் மூலியமாவது ஏதாவது உனக்கு விரோதமாக எழுப்பி கொண்டே இருக்கிறான். நீ நல்லா தெரிஞ்சுக்கொள், உன் ஆத்துமாவை கொள்ள அடிவதற்கு உன்னை தேவனுக்கு விரோதமாய் குற்றவாளியாய் மாற்ற வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். நீங்கள் அவைகள் அறிந்து கொள்வீர்களானால் அந்த சம்பவங்களை விட்டு நாம் விலகி போய்கொண்டே இருக்க வேண்டும். எனக்கும் ரொம்ப கோபம் வரும். எனக்கும் சில சம்பவங்களில் கோபப்பட்டிருக்கிறேன். கோபப்பட்ட இடத்துலலாம் அதுக்கு பிறகு உணர்ந்து ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டிருந்தாலும் அந்த கோபம் வரக்கூடாது என்பதை நான் விரும்புகிறேன். ஆகையால் தான் நான் அதிகமாய் வெளியே காணப்படுவதில்லை, வெளியே எங்கேயும் போவதும் கிடையாது. ஏதாவது ஒரு வேலை இருந்தால் அந்த வேலையை முடித்து விட்டு என்னோடய அலுவலகத்துக்கு கடந்து வந்துடுவேன். இங்கே முடித்தா வீட்டுக்கு கடந்து போயிடுவேன். வேலை இருந்தால் மாத்திரம்தான் வெளியே போவேன், ஊழியம் இருந்தால் மாத்திரம்தான் வெளியே போவேன். மீதி நேரமெல்லாம் எனக்கு கொடுத்திருக்கிற எல்லைக்குள்ளாகவே வசனங்களை தியானித்து கொண்டு ஜெபித்து கொண்டு அப்படியே இருந்து விடுகிறேன் பாருங்க. காரணம், வெளி உலகத்துக்கு கடந்து போகும்போது நம்மளை கோபமூட்டக்கூடிய அளவுக்கு பல சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒருவேளை நாம் வெளியே போகவில்லை ஆனாலும் சில பிரச்சனைகள் நம்மை தேடி வரக்கூடியதாக இருக்கிறது. அப்படி தேடி வரும்போது பரிசுத்த ஆவியானவரோடு கூட நீங்கள் இணைந்திருந்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட பிரச்சனையில் நீங்கள் அகப்படாமல், உங்கள் இருதயம் கரைப்படாமல் எல்லாவற்றையும் தாண்டி தேவனோடு கூட நிலைச்சு நிற்பதுக்கு, அவர் தம்முடைய கிருபையும் பிரசன்னத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து வழங்க பண்ணுவதற்கு அவரே உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். எல்லா தீமைக்கும் தேவன் நம்மை விலகி காத்து அற்புதமான பாதையில்
நம்மை அவரால் நடத்த முடியும். எனவே தேவனோடு கூட இணைந்து இந்த உலகத்தில் வாழ்வதற்கு, செயல்படுவதற்கு உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால்தான் நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். வேதத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார், இந்த இடத்துல குற்றமற்றவர்களாய், அந்த நாள் வரும்போது குற்றமற்றவர்களாய் இருக்க வேண்டும். எப்போ மூச்சு போகும் தெரியுமா? எப்போது எக்கால சத்தம் கேட்கும் தெரியுமா? யாருக்குமே தெரியாது. அதோ அங்கே என்றும் அதோ இங்கே என்றும் சொல்லுவார்கள், அவர்கள் பின்பதாய் ஓடாது இருங்கள் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எந்த காரியத்தை குறித்தும் எந்த தேதியை குறித்தும் நாம் அறிந்து கொள்ள அவசியம் இல்லை. ஆனால் காலங்கள் வரும்போது நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா மழை பெய்து கொண்டே இருக்குது. இது நமக்கு மழை காலம் அல்ல. ஆனால் காலம் மாறி காலங்கள் சில காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இயற்கையிலும் பெரிய மாற்றம், இவைகள் எல்லாம் நமக்கு அடையாளங்கள். இயற்கையில் பெரிய மாற்றம், யுத்தத்தின் செய்தி ஒரு பெரிய மாற்றம், பஞ்சம் ஒரு பெரிய செய்தி நமக்கு. அதே நேரத்தில் உலகம் முழுவதும் நடக்கிற பிரச்சனைகள், மனிதர்களுக்கு விரோதமாய் மனிதர்கள், தேசத்துக்கு விரோதமாய் தேசம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், இவைகளெல்லாம் நம்முடைய காரங்களில் நடக்கிறது அல்லவா? இவைகளெல்லாம் நாம் கேள்விப்படுகிறோம் அல்லவா? இவைகளெல்லாம் கேள்விப்படும் போது நம்முடைய மீட்பு சமீபத்தில் இருக்கிறது என்பதை தலைகளை நிமிர்ந்து பாருங்கள் என்று லூக்கா தன்னுடைய சுவிசேஷத்தில் எழுதுகிறதை, லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திலும் 21ஆம் அதிகாரத்திலும் நமக்கு ரொம்ப துல்லியமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். தீமைகளுக்கெல்லாம் நம்மை விலகி காத்துக்கொள்ளணும். பாவங்களுக்கு நம்மை விலகி காத்துக்கொள்ளணும். தேவனுக்கு பிரியமான காரியத்தை இந்த உலகத்தில் செய்யணும். அதுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும். ஒருவேளை இந்த சாத்தான் வெளி உலகத்திலிருந்து நமக்கு பிரச்சனை கொண்டு வரக்கூடாதவனாக இருந்தாலும் நம்முடைய உள்ள குடும்பங்களிலே சில காரியங்களை எழுப்பி அவனுக்கு நமக்கு விரோதமாய் கொண்டு வருவான். ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நான் வெளி உலகத்துக்கு அதிகமாக போகிறதில்ல. காரணம் என்ன, நான் எங்கேயோ கரப்பட விரும்பலை, எந்த இடத்திலும் பிரச்சனைக்கு போக விரும்பலை. எனக்கு சில அநீதியான காரியங்களை பார்த்தால் எனக்கு ஆகாது, எனக்கு கோபம் வரும். அதனால் அந்த கோபத்தை நான் விட்டு விலகணும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த இடத்துக்கு நான் போகாது இருக்கணும், அவைகளை நான் பார்க்காது இருக்கணும். நான் பார்த்து விட்டனால எனக்கு கோபம் வரும். அந்த இடத்தில் அவர்களை ஏச வேண்டிய சூழ்நிலைகள் எனக்கு காணப்படும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு கூட என்னை விலகி காப்பதுக்கு தான் நான் எங்கேயும் போகாத வேத வசனத்தை தியானித்து கொண்டு ஊழியங்களுக்கு மாத்திரம் கடந்து போய் ஏதாவது வாங்க வேண்டுமானால் தான் என்னை சுற்றி இருக்கிற கடைகளுக்கோ மற்ற மார்க்கெட்டுக்கோ இல்லை மற்ற பட்டணங்களுக்கோ போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆனால் அதை தவிர வேறு எந்த இடத்திலும் போய் சும்மா உட்காந்துருந்தேன், நான் இங்கே சும்மா வந்தேன், அங்கே சும்மா போனேன்ற அந்த சும்மா பேச்சு என் வாழ்க்கையில் இடமே கிடையாது. ஆகையால் தேவனோடு கூட பழகுவதற்கு நம்மை நாம் அர்ப்பணித்துக் கொள்ளணும். இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். குற்றமற்றவர்களாக நிற்கணும். எப்போ அந்த நாள் வரும் என்று தெரியாது, எப்போ நம்ம மூச்சு நம்மை விட்டு போகும் என்று தெரியாது. இது ரெண்டில் எது ஒன்று நடந்தாலும் குற்றமற்றவர்களாக இருப்போமானால் தான் அந்த நித்திய ஆகாயத்தில் நாம் பிரவேசிக்க முடியும் என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனோடு வாழணும்னா தேவனுக்கு ஏற்ற செயலை இந்த உலகத்தில் நாம் செய்ய வேண்டும். அவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும். அப்போதுதான் கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தையும் மகிமையையும் நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணி வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். 9ஆம் வசனத்தில் நீங்க சொல்லுது பாருங்க. அதாவது நம்ம எதை தியானிச்சு கொண்டிருக்கிறோம்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1வது நிருபத்தில் 1வது அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை பார்த்தோம், 7ஆம் வசனத்தை பார்த்தோம். இந்த இடத்துல 9ஆம் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, God is faithful but whom you were called into the fellowship of his son Jesus Christ our Lord. கர்த்தர் எப்போவுமே கிருபை உள்ளவராய், கர்த்தர் எப்போதும் விசுவாசம் உள்ளவராய், நம்பிக்கைக்குரியவராய் இருக்கிறார். அவர் எப்பவுமே நம்பிக்கைக்குரியவராய் இருக்கிறார். நாம் அந்த நம்பிக்கையில் தரித்திருக்க கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே தேவனை சார்ந்து வாழக்கூடியவர்கள், தேவனை ஏற்று வாழக்கூடியவர்கள் உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளாதபடி, நான் பைபிள் படிக்கிறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், நான் சர்ச்சுக்கு போகிறேன், நான் சர்ச் ஆக்டிவிட்டீஸிலெல்லாம் பங்கு பெறுறேன், இன்றைக்கி நம்ம சுற்றி நடக்கிற திருசபையிலெல்லாம் என்ன ஆகிக்கிட்டு இருக்குது பார்க்குறீங்களா? எல்லா திருசபையும் குறித்து நான் சொல்லலை, ஆனால் ஆகிக்கிட்டு இருக்கிற திருசபைகளை குறித்து பேசுகிறேன். எலெக்ஷனுங்கோ, பிரச்சனைங்கோ, போராட்டங்கோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையிடுறது, இதெல்லாம் உலக திருசபை என்பதாய் லவதேக்கியா திருசபையின் காலத்தை குறித்து கணிக்கக்கூடியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். உலக திருசபை,
ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆகையால் தான் வேதத்தில் ஆண்டவர் அந்த நாட்களிலே யோவான் எழுதும் போது எழுதுகிறார், அனலாகிலும் குளிராகிலும் இருந்தால் நலமாக இருக்குமே, நீ அனலிலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருப்பாயானால் நான் என் வாயிலிருந்து உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகையால் இவைகளுக்கெல்லாம் விட்டு உதறி தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். திருசபைக்கு போய் தேவனை ஆராதிக்கலாம், மனுஷனை பார்க்க போவாதீங்க. திருசபைக்கு போய் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிற காரியத்தை நாம் நிறைவேற்றி விட்டு வரலாம். ஊழிய காரியம் பார்க்காதீங்க, ஊழியக்கார குடும்பத்தை பார்க்காதீங்க, ஊழியக்கார குறித்து எதுவும் பார்க்காதீங்க. எல்லாம் மனிதர்கள் தான். ஒருவேளை அவர்கள் குறைவுள்ளவர்களாக இருப்பார்களானால் அவர்கள் தேவன் வரும்போது நியாயம் தீர்க்கப்படுவார்கள். ஆனால் நாம் வேத வசனத்தை பின்பற்றக்கூடியவர்களாய், இயேசுவை பார்த்து முன்னேறி கடந்து போகக்கூடியவர்களாய் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழும் போது தான் ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தையும் மகிமையையும் நம்முடைய வாழ்க்கையில விளங்க பண்ணுவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். ஏன்னா 7ஆம் வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, so that you come short in no gift, eagerly waiting for the revelation of our Lord Jesus Christ என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரொம்ப ஆவலோடு கூட காத்திருக்க வேண்டும். தேவன் வெளிப்படுகிற அந்த நாளுக்கான ஆவலோடு கூட நாம் காத்திருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ஆரம்பத்திலேயே இந்த கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் அவர் எழுதுகிறார். அப்போ இந்த நிருபங்கள் எல்லாம் எப்போ எழுதினார்? இயேசு கிறிஸ்து மரித்து சில வருஷங்களுக்குள்ள இந்த நிருபங்கள் எழுதப்படுகிறது. 1வது நூற்றாண்டு, த ஃபர்ஸ்ட் செஞ்சுரி, 100 இயர்ஸுக்குள்ள இவைகள் எல்லாம் எழுதப்படுகிறது வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அப்படியானால் அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து அவர் காண்பித்த வழியை அவர்களுக்கு சொல்லி இருக்கிறபடியால் அந்த வழியில் தெளிவாக நடக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களுக்கு போதித்ததையும், அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவை சரியான விதத்தில் பின்பற்றினதையும் அவர் சொல்லுகிறதை வேதத்தில் நாம் தெளிவாய் பார்க்கிறோம். அப்படியானால் கிறிஸ்துவை தெளிவாய் நாம் பின்பற்றுவோமானால் தான் தேவனோடு கூட நம்மால் நடக்க முடியும், தேவனோடு கூட நம்மால் வாழ முடியும். பஞ்சம் பயங்கரமாக வரப்போது, கொடிய வியாதிகள் பயங்கரமாக வரப்போது, பெரிய பிரச்சனைகளுக்குள்ள உலகமே சிக்கப்போகுது. இப்போ நம்ம தேசமோ பங்களாதேஷோடு கூட யுத்தம் செய்து கொண்டிருக்கிறாங்க என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீங்களா இல்லையான்றது எனக்கு தெரியாது. இப்போது நம்ம தேசமும் ஒரு யுத்த களத்தில் ஒரு பகுதியில் இறங்கி இருக்கிறாங்க. ஒருவேளை 1000 வீரர்கள் கடந்து போயிருக்கலாம். அங்கங்கே என்ன நடக்குது என்பதை நாம் பார்க்கறதை கேட்கறதை தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் ரியாலிட்டியில் அங்கே என்ன நடக்குதுன்றது அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு தான் தெரியும். பலவிதமான சம்பவங்கள், பலவிதமான சூழ்நிலைகள் நம்முடைய காலங்களில் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏதோ ஒரு விதத்தில் முழு உலகமும் போர்க்களத்தில் நிற்கிறது. பயங்கரமான சூழ்நிலைக்குள்ள உலகம் போய் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், அவர் வாசல் அருகாமை நின்று நாம் இருதயத்தின் கதவை தட்டி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. அதுதான் லவதேக்கியா சபைக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிற தூது. கடைசி சபையின் தூது தான் நம்ம காலத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிற தூது. இந்த கடைசி சபையின் காலம் 19th செஞ்சுரியில் ஆரம்பித்து இப்போது வரை நடந்து கொண்டிருக்கிறது. ஆல்மோஸ்ட் 124 இயர்ஸா இந்த லவதேக்கியாவின் காலமாக இருக்கிறது. இந்த லவதேக்கியாவின் காலத்தில் வாழக்கூடிய நாம் தெளிவாய் தேவனை பின்பற்றக்கூடியவர்களாய் நம்மை நாம் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்களை உணர்த்துகிறார். வசனத்துக்கு செவி கொடுங்கள், வசனத்துக்கு கீழ்ப்படியுங்கள், வசனத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். அப்போதுதான் வரப்போகிற கோப அக்கினிக்கு நாம் தப்பி தேவனுக்கு முன்பதாய் குற்றமற்றவர்களாய் நிற்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் என்பதை நீங்கள் ஒருபோதும் ஒரு நாளும் மறந்து போகவே கூடாது. தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை நிலையில இந்த உலகத்தில் நாம் பிரியாணப்படும் போது எல்லா தீமைக்கும் ஆண்டவர் நம்மை விலகி காத்து அற்புதமான பாதையில தேவன் நம்மை வழிநடத்த போகிறார். எனவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறீர்களா என்பதை யோசித்து பாருங்கள். ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு ஜீவியம் உங்களுக்குள் இருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்கள். ஒருவேளை வேதத்தில் சொல்லுகிறபடி பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆண்டவருக்குள்ள பயபக்தியாய் தேவனுக்கு ஏற்ற ஒரு நியமங்களை கைக்கொண்டு அவர் சொல்லி இருக்கிற காண்பித்திருக்கிற மாதிரியின்படி நீங்கள் நடந்து கொண்டிருப்பீர்களானால் அதிலேயே தொடர்ந்து முன்னேறுங்கள். உலகத்தை பார்க்காதீங்க, சொந்தக்காரங்களை பார்க்காதீங்க, மற்றவங்களை பார்க்காதீங்க. இந்த நாட்களில் இருக்கிற பேர், அதாவது வெறும் பேருக்காக ஊழியம் செய்யக்கூடியவர்கள் ஏராளமானவர்களாக இருக்கிறார்கள். அவங்கள பார்த்து வாழாதீங்க. தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்களை ஆண்டவர் நம்ம தேசத்தில் வச்சிருக்கிறார், உலகத்தில் பலரை வச்சிருக்கிறார். ஆனாலும் நமக்கு ஒரே ஒரு மாதிரி இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அந்த மாதிரி நீ பின்பற்ற வேண்டுமானால் வேதத்தில்
நீ ஆழமாய் கற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தை இரவும் பகலும் தியானிக்க வேண்டும். அப்போது கர்த்தர் நம்மை பாக்கியவான்களாகவும் பாக்கியவதிகளாய் மாற்றுவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். வரப்போகிற எல்லா தீமைக்கும் தப்புவித்து அற்புதமான பாதையில தேவன் நம்மை வழிநடத்த சர்வ வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். மீண்டுமாய் ஒரு விஷயம் இந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்க போகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1வது நிருபம் 1வது அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க. I thank my God always concerning you for the grace of God which was given to you by Christ Jesus, that you were enriched in everything by him, in all utterance and all knowledge, even as the testimony of Christ was confirmed in you, so that you come short in no gift, eagerly waiting for the revelation of Lord Jesus Christ, whom will also confirm you to the end, that you may be blameless in the day of the Lord Jesus Christ. God is faithful, by whom you were called into the fellowship of his Son, Jesus Christ our Lord என்பதாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லப்பட்டிருக்கிற இந்த 4ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஏறக்குறைய 6 வசனங்களில் நாம் கிறிஸ்துவுக்கு ஏற்றதாக எப்படி நடக்க வேண்டும் என்பதாக ரொம்ப அழகான ஒரு கண்டென்ட்டை இந்த இடத்துல பால் அவங்களுக்கு எழுதுகிறதை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இதே வசனத்தை குறித்து கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ, தேவனுடைய நியமங்களை இந்த உலகத்தில் கை கொண்ட, ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு ஜீவியத்தை இந்த உலகத்தில் ஜீவிக்க உங்களை நீங்கள் அர்ப்பணித்தே ஆக வேண்டும். சாத்தான் மிக தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். உன் ஆத்துமா அவனுக்கு வேண்டும், உன் சரீரம் அவனுக்கு தேவையே கிடையாது. உன் சரீரமானது நீ மரித்தால் மண்ணுக்குள்ளே போயிருப்போது, அதை மண்ணுக்குள்ளே தான் புதைக்க போகிறாங்க. வேற எங்கன்னா வைக்க போகிறாங்களா யோசிச்சு பாருங்க. இல்லை ஒன்று எரித்து சாம்பல் ஆக்குவாங்க. நம்ம ஃபார்மாலிட்டிக்குள்ளவே போகக்கூடாது. நம்ம எரிக்கப்பட்டாலும் சரி, புதைக்கப்பட்டாலும் சரி, கிறிஸ்துவுக்குள் நாம் மரிப்போமானால் சாம்பலாக இருந்தால் கூட உயிரோடு எழும்பி அந்த மத்திய ஆகாயத்துக்குள்ளே நாம் பிரவேசித்தே ஆகுவோம். ஆகையால் அதை குறித்து நம் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. நம் கவலைப்பட வேண்டியது ஒன்று தான், இந்த உலக மயக்கத்தினால் நம் மயங்கி விடவே கூடாது. பணத்துக்கு பின்பதாக ஓடாதீங்க, பொருளுக்கு பின்பதாக ஓடாதீங்க, ஐஸ்வர்யத்துக்கு பின்பதாக ஓடாதீங்க. ஜனங்கள் யார் கொடுக்குறாங்க அவங்க பின்னால் ஓடாதீங்க. அவங்க சொல்கிற மாதிரிலாம் கேட்காதீங்க. வசனத்தின்படி நடக்க ஆரம்பிங்க, வசனத்தின்படி வாழ ஆரம்பிங்க. தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழணும். அதுக்கு ஏற்ற ஒரு ஜீவியத்தை இந்த உலகத்தில் நீங்கள் வாழும் போது ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தையும் மகிமையையும் உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணி தொடர்ந்து அற்புதமான பாதையில் தேவன் உங்களை நடத்துவான். என சாத்தான் எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு ஆத்மா எவ்வளோ வெளியேறப்பட்டதுன்னு தெரியும். அந்த நரகம் நமக்காக உருவாக்கப்பட்டதல்ல, அது அவனுடைய நியாய தீர்ப்பு நாளுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறது. நம்மையும் அங்கே கொண்டு போயிடணும்னு அவன் தீவிரமாக இந்த உலகத்தில் செயல்படுகிறான். அந்த செயல்முறைக்கு நாம் இடம் கொடுக்காமல் தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளும் போது உண்மையாகவே ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணி வழி நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சியில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுங்க. உங்கள் ஆத்துமாவை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த சரீரம் எப்படியோ மண்ணுக்கு திரும்பவும், நமக்குள்ள இருக்கிற ஆவி தேவனிடத்தில் திரும்பவும், ஆத்துமா தேவனோடு கூட சேர வேண்டுமானால் அவருக்குள் எப்போதும் குற்றமற்றவர்களாய் நிலைத்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை, அவருக்கு ஏற்ற ஒரு ஜீவியம் வாழ்வதற்கு அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். தீமையை உதறி தள்ளுங்கள், பாவத்தை உதறி தள்ளுங்கள். நன்மையான பாதையில் முன்னேறி கடந்து போக உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் மென்மையான காரியங்களை செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். நாம் ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த நிகழ்ச்சியில் என்னோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இவ்வளோ தூரம் இவங்களுக்கு போதிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறீர். இந்த நித்திய ஜீவன் மேலே ஒரு நோக்கமுள்ளவர்களாக இருந்து அவர்கள் உமக்குள் பிரவேசிப்பதற்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டும். எல்லா தீமைக்கும் நாசமோசங்களுக்கு விலகி காத்து நன்மையான பாதைகளிலே நீர் வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர், தயவுள்ளவர். உம்முடைய
உங்களுடைய பிரசன்னத்தினால் நிரப்பி உங்கள் நாமத்தையும் மகிமைப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அவங்க இருக்கிற வரை ஆரோக்கியமாக இருக்க கர்த்தர் கிருபை தாங்க. அவங்க சரீரத்தில் ஏதாகிலும் பலவீனங்கள் இருக்குமானால் அவைகள் இயேசுவின் நாமத்தில் இந்த சரீரத்தை விட்டு இப்போது வெளியேறட்டும். உங்களுடைய பிரசன்னத்தினால் நிரப்பிக் கொள்ளுங்க. தவறான வாழ்க்கை வாழாத நீதியான வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை தாங்க. சாத்தான் அவங்களுக்குள்ள புகுந்து மற்றவர்களை வேதனைப்படுத்தாதபடி எல்லா தீமைக்கும் விலகி காத்து, இவங்க சாத்தானுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இல்லாமல் எல்லா சத்துருவின் கிரியைகளுக்கு விலகி காத்து நன்மையான பாதைகளில் தேவன் வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் கிருபையின் பிரசனத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரும் ஆசீர்வதியும், நன்மையான பாதையில் நடத்துங்க. முடிவு பரிந்த நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. உங்கள் நாமம் உயர்த்தப்படட்டும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து வசனத்தை வாசியுங்கள். இந்த கிரேஸ் டெலிவிஷன் யூடியூப் சேனலில் மாரநாத்தா என்ற நிகழ்ச்சி நேரடி காணலாய் திங்கட்கிழமை 7 மணிக்கு வழங்கப்படுகிறது. அந்த நேற்று தினத்தில் நாங்கள் வழங்கினோம். அதே நேரத்தில் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சி இன்னைக்கு வழங்கப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து வியாழக்கிழமையும் ஒரு முறை போடுறாங்க. நாளை தினமும் வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு சுவிசேஷம் என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படுகிறது. அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பாருங்கள். இவைகளெல்லாம் வசனத்துக்கு ஏற்றவாறுமே வசனத்தை போதிக்க கர்த்தர் உதவி செய்கிறார். நம்மோடு கூட இணைந்து பங்கு கொள்ளுகிற போதகர்கள் எல்லாம் இந்த கடைசி மாதம் அவங்களுக்கும் நிறையா ஊழியங்கள் அவைகளெல்லாம் இருக்கிறதுபடியால் நாங்கள் எல்லாம் ஒரே நேரத்தில் ஒன்று கூட முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால தான் தொடர்ந்து உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்காக விதைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டு இருக்குமானால் அது 100, 60, 30 பலன் கொடுக்கும். தேவனோடு இணைந்து வாழுங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். அப்பா வருக தாமதிக்குமானால் கர்த்தர் ஜீவனோடு வைப்பாரானால் அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிற வரை நான் உங்ககிட்ட இருந்து விடை பெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.